வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. பெங்களூருவில் ஆளுநர் இல்லாததால் அவரது செயலாளரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை உத்தரவை ஏற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன் என சித்தராமையா விளக்கம். தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் சித்தராமையா பேட்டி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலகிய நிலையில் நாளை நடைபெறுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டமன்ற குழு தலைவர் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள திட்டம். கர்நாடக மாநில முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் அடுத்த முதல்வராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்பார் என தகவல். கர்நாடக ஆளுநரின் செயலரை சந்தித்து சித்தராமையா ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் திங்கட்கிழமை அம்மாநில முதல்வராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்பார் என எதிர்பார்ப்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு சித்தராமையா தடபுடல் விருந்து. முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் விருந்தின் போது சித்தராமையாவின் காலில் விழுந்து தொட்டு வணங்கிய டி.கே. சிவக்குமார். திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். புதுச்சேரி, காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் சென்னை திரும்பினார். தனி விமானத்தில் வந்திறங்கிய முதல்வர் விஜய் பாதுகாப்பு வாகனங்களுடன் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு திரும்பினார். டெல்லியில் முதலமைச்சர் விஜய், சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு ரத்து. பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் குறித்து சோனியா, ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருவதால் முதல்வர் விஜயை சந்திக்க முடியவில்லை. டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய், சோனியா காந்தி, ராகுல் காந்தி சந்திப்பு ரத்தானது பற்றி எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடிக்குள்ள ஆறாமர உட்காந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலயும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பார். காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தகவல். சிஎம் இதை கம்ப்ளீட்டா ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. அதிமுகவில் இருந்து கருத்து வேறுபாடுகள் களைந்து தற்பொழுது அனைவரும் அண்ணன் தம்பியாக உள்ளோம் என எஸ்.பி. வேலுமணி பேட்டி. எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் திட்டவட்டம்.
அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க, அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு கருத்து வேறுபாடுறது அதை களைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச் செயலரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு பொது செயலாளர் என்பவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர்தான் என எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்கள் கருத்துதான் சி.வி. சண்முகத்தின் கருத்தும் என்றும், அதிமுக தோல்வி குறித்து அனைவரும் ஒன்று கூடி ஆராய்வோம் என்றும் உறுதி. எங்களுக்கு பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி.வி. சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று சி.வி. சண்முகன் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவர் என்ன கருத்தோ அது எங்கள் கருத்து என்போ அது சி.வி. சண்முகன் கருத்து. அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் முன்னிலையில் தன்னை தாவேகவில் இணைத்துக் கொண்டார். முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டார். அவருக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தாவேகவில் இணைந்தார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாகி வரும் நிலையில் தாவேகவில் தொழிற்சங்கம் இல்லாததால் இணைந்ததாக தகவல். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சி. விஜயபாஸ்கர் அவசர ஆலோசனை. அதிமுகவில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிவதாக தகவல். தொகுதி மக்களின் முடிவுதான் தனது முடிவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உறுதி. தாவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு யூகத்திற்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்றும் விளக்கம். நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. இல்லை அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்ததன் பின்னணியை சிபிஐ ஆராய வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை. ராஜினாமா பின்னணியில் பணப்பரிமாற்றம் மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஆஃபர் கொடுத்த யாரையும் தாவேகாவிற்கு அழைக்கவில்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்காததால் அதிமுகவினர் தாவேக்கு நோக்கி வருவதாக பேச்சு. எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வரக்கூடியவர்கள். நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அந்த செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு. தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வராங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழகத்துக்கும் ஒரு குடும்பம். 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா பரபரப்பு கருத்து. தாவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. 90% தொண்டர்கள் அதிமுக
திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு பொறுப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் நீ எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தி அல்ல, பித்தலாட்ட சக்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைவதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுகவை அழிக்க பார்க்கிறார் விஜய் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் சாடல். தாவிகாவிற்கு ஆதரவு அளித்த அதிமுகவினரை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டதாகவும் விமர்சனம். திமுகவிலிருந்து பிரிந்து சென்று விஜய்க்கு ஆதரவு அளித்தது என்பது மாபெரும் தவறு. காரணம், அதிமுகவையும் அம்மாவின் தொண்டர்களையும் அழிக்க பார்க்கிறார் விஜய். இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? 25 பேர் தேவையில்லாமல் அதிமுகவிற்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அவர்களை விஜய் நடு ரோட்டில் விட்டுட்டார். தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏற்கனவே அரசிதழ் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி தெரிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு காவலர் உள்ளிட்ட 3 பேர் பாலியல் தொல்லை தந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. எந்த குழந்தைகளை வைத்து வாக்கு சேகரித்தார்களோ அந்த குழந்தைகளுக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோட் ஷூட் மற்றும் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும். தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் குற்ற செயல்களின் தன்மை மிகுந்த அச்சம் அளிப்பதாகவும் இபிஎஸ் அறிக்கை. மூன்று நாள் பயணமாக குடும்பத்துடன் மைசூரு புறப்பட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. தனி விமானத்தில் மைசூரு சென்ற நிலையில் 4 நாட்கள் கழித்து சென்னை திரும்புவர் என தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி வரன்முறை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை 6 மாதங்களுக்குள் முடிக்கவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு. பக்ரீத் திருநாளான இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம். நாடு முழுவதும் உள்ள ஜமா மஸ்ஜித்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். வன்முறை மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய புகாரில் 8 பேரை கைது செய்தது காவல்துறை. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். இந்த மாதிரி அவதூறு செய்வது, அரசியல் பழிவாங்குவது என்பதற்கு இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, பிஜேபி கடந்த 12 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவர்களை இதே போலதான் அவர்கள் நடத்துகிறார்கள்.
எதிர்க்கட்சியினர் மீது இத்தகைய நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் மீது வந்திருக்கிறது. அவ்வளவுதான். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமுக சார்பில் நடத்தப்பட்ட தொழுகையில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர். வரும் 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு. பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. திருவல்லிக்கேணி, YMCA மைதானம், மண்ணடி, டான்பாஸ்கோ உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வழிபாடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக தஸக்கா வ தக்ர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா பல் து'சிரூனல் ஹயாத. சமூகத்தில் சகோதரத்துவ உணர்வும் மகிழ்ச்சியும் மேலும் வளரட்டும். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து செய்தி. இறை நம்பிக்கை, தியாகமாகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளை ஒட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் திருநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பக்ரீத் வாழ்த்து. வாழ்க்கையில் தியாக உணர்வும் பிறர் மீதான கருணையும் இருந்தால் மட்டுமே மனிதநேயம் தழைத்தோங்க முடியும் என வாழ்த்து செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 குறைந்து 1,16,000 விற்பனை. கிராமிற்கு 150 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 285 ரூபாய்க்கு விற்பனை. கிலோவிற்கு 5,000 குறைந்தது. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்ததை அடுத்து சொந்த நாட்டிற்கு படையெடுக்க தொடங்கிய வங்கதேசத்தவர்கள் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளுடன் எல்லைகளில் குவிந்து வருவதால் பரபரப்பு. ஆசிய சாம்பியன்ஷிப் தகுதி போட்டியில் பங்கேற்க இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி. கூடுதல் எடை காரணமாக 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றத்தில் இந்திய மல்யுத்த சம்மேளனம் மனு தாக்கல். The Chennai Silks in Mega Summer Sale.